சம்பவ முறை. சம்பவ முறைனா என்ன சார்? அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த சம்பவ முறை அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, சம்பவத்தை முன்வைத்தல். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து சம்பவத்தை முன்வைத்தல். 2 பாருங்க, கேள்வி மூலம் விவரங்களை சேகரித்தல். கேள்வி மூலம் விவரங்களை சேகரித்தல். 3 குழு விவாதம். 3 வந்து குழு விவாதம். 4 தீர்வு காணுதல். இந்த 4 வார்த்தையை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 4 வார்த்தை உங்களுக்கு புத்தகத்துல இருக்காது. நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்த 4 வார்த்தைகளை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதாவது 1 வந்து சம்பவத்தை முன்வைத்தல், 2 கேள்வி மூலம் விவரங்களை சேகரித்தல், 3 குழு விவாதம், 4 தீர்வு காணுதல். இந்த 4 வார்த்தையில வச்சுட்டீங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சம்பவ முறை என்றால் என்ன அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, சம்பவ முறை என்பது நிஜ வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு, பாருங்க, நிஜ வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கற்பிக்கும் ஒரு முறையாகும். நிஜ வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை அடிப்படையா வச்சு கற்பிக்கும் ஒரு முறை தான் சம்பவ முறை எனப்படும் சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து மாணவர்கள் சிக்கலை கண்டறிந்து, நல்லா குறைச்சிட்டீங்களா? இந்த முறையில் மாணவர்கள் சிக்கலை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை சிந்தித்து பரிந்துரைக்கின்றனர். யார்கிட்ட பரிந்துரைக்கின்றனர்? ஆசிரியர்கிட்ட பரிந்துரைக்கின்றாங்க. இதைத்தான் சம்பவ முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும்